Good morning, dear children. Happy to see you all again through this online class. We are in chapter 8, Microbes in Human Welfare. Before starting the class, we will pray and start. Our loving Heavenly Father, thank you so much for this wonderful morning. Lord, help us to understand this particular lesson without any doubt, Lord. In Jesus' name, we pray. Amen. So, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். மைக்ரோப்ஸ் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற உயிரினங்கள் இல்லையா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பேத்தோஜெனிக் இருக்குது, பெனிஃபிஷியரியும் இருக்குது. ஸோ நம்மளுடைய வெல்ஃபேரில், ஹியூமன் வெல்ஃபேர், நம்மளுடைய மனித நலத்திற்கு மைக்ரோப்ஸ் எந்த அளவில் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்றது தான் இந்த லெசன் முழுக்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஹெல்த் அண்ட் டிசீசஸில் பார்த்துட்டோம், அங்கே மைக்ரோப்ஸ் இருந்துச்சுது, அதெல்லாம் டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 100% இட் இஸ் பெனிஃபிஷியரி டு த ஹியூமன் மேன்கைண்ட். இதோ இது கூட ஒரு மைக்ரோப் தான், சாக்கரோமைசஸ் செரிவிசி. It is a species of yeast. It is used in the baking and brewing industry. Juice செய்கிறதுக்கும் பேக்கிங் பண்ணுறதுக்கும் இந்த பர்டிகுலர் மைக்ரோப் தான் நமக்கு உதவியாக இருக்குது. ஸோ டு லேர்ன் அபவுட் த அவுட்லைன், சாப்டர் அவுட்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ், அன்றாடம் நம்ம வாழக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய பயன்பாட்டில் என்னென்னலாம் மைக்ரோப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்க போகிறோம். அண்ட் மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸில் உருவாகுகிற மேனுஃபேக்சர் பண்ணுறதுல மைக்ரோப்ஸ் என்ன இருக்குது. மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி ஜென்ரேஷன், சாக்கடை, கழிவு நீர், இதில் மைக்ரோப்ஸோடைய வேலை என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மூலமாக எனர்ஜி எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ், பயோகேஸை எப்படி உருவாக்கலாம் இந்த மைக்ரோப்ஸ் வச்சு. அண்ட் பயோ ரெமெடியேஷன், ரெமெடி, ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு மீட்சி, அதை கெமிக்கலால் நமக்கு பாதிப்பு கொடுக்குற உயிரினங்களை சாகடிக்காமல் உயிரினம் மூலமாகவே நமக்கு பாதிப்பு உண்டாக்குகிற உயிரினத்தை கொல்லுவதற்கு பெயர் பயோ ரெமெடியேஷன். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் அதனால் வராது. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், டிஃபரன்ஷியேட்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் ஃப்ரம் பேத்தோஜென்ஸ். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னா நன்மை தரக்கூடியது, பேத்தோஜென்ஸ் அப்படின்னா டிசீஸ் காசிங். And understand the use of microbes in household products, learns about antibiotic protection and fermented beverages, and realizes the importance of microbes in sewage treatment and energy generation, realizes the applications of microbes in bioremediation. Okay, one by one, let us see. Microbes. இதெல்லாம் மைக்ரோப்ஸ் அப்படின்னா, பாக்டீரியாங்கிறது ஒரு மைக்ரோப், ஃபங்கை ஒரு மைக்ரோப், புரோட்டோசுவா, சர்டன் ஆல்கே, வைரஸஸ், வைராய்ட்ஸு, ப்ரியான்ஸு, இது எல்லாமே மைக்ரோப்ஸ், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. வைராய்ட்ஸ் இது ஒரு டிசீஸ் காசிங் பேத்தோஜனு. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நீங்கள் பெரிய ஹையர் கிளாஸஸ்க்கு போகும்போது யூ வில் லேர்ன் அபவுட் திஸ். ப்ரியான் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ரோட்டீன் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் காசஸ் a particular lethal effect to the person, and sometimes இதனால் எந்த பிரச்சனையும் மனுஷனுக்கு இல்லாமலேயே கூட இருக்கிறது. So two terms we have learned today, viroids and prions, and these are the major components of microorganisms, are beneficial and they are major components in the biological system on earth. Several microorganisms are beneficial and contributes in human welfare, and microbes are everywhere. Children, microbes எங்கெல்லாம் இருக்குது? காற்றில் இருக்குது, மண்ணில் இருக்குது, தண்ணியில் இருக்குது, அண்ட் நம்மளுடைய உடம்பில் இருக்குது, மனிதர்களுடைய உடலில் இருக்குது, பிளான்ட்டில் இருக்குது,
இது எல்லாமே வேர் டு யூ ஃபைண்ட் மைக்ரோப்ஸ் அப்படின்னா இதுதான் ஆன்சர், ஒரு 2 மார்க் கொஸ்டின். And microbes like bacteria, fungi, they can grow on the nutrient media to form colonies, group இது வளர ஆரம்பிச்சிருக்கும். And it can be visibly seen also sometimes. And some of the microbes are useful to human welfare. எதெல்லாம் மனுஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாமே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கம்மிங் டு மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட்ஸில் என்னென்ன மைக்ரோப்ஸ் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிடே லைஃப்பில் மைக்ரோப்ஸ் அண்ட் தேர் ப்ராடக்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் தோசா. காலையில் என்ன சாப்பிட்டீங்க, தோசையா இட்லியா, எதுனாலும் அதில் ஒரு மைக்ரோப் இருக்குது. சீஸு, கர்டு, யோகட், டோ மாவு, பிரெட், வினிகர், இதில் எதுனாலும் எதனால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது, மைக்ரோபால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாக்டீரியா லைக் லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ், lactis and streptococcus lactis, they are commonly called as lactic acid bacteria. lactic அப்படினாலே பால் சம்பந்தப்பட்ட, ஸோ பால் சம்பந்தப்பட்ட பாக்டீரியா எதெல்லாம் அப்படின்னா lactic acid bacteria, LAB, lab. what is called lab அப்படின்னு கேட்டால் you have to write this. இது everyday activity. and bacteria like lactobacillus acidophilus, lactis and streptococcus lactis, all the three are commonly called as lab. Children, this is 1 2 mark question. அம்மா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் it's very 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 important lesson, and many 2 mark questions will be asked and many 1 mark questions will be asked from this particular chapter, dear children. ஓகே, ஸோ 1 மார்க் வேணும் அப்படின்னாலே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாலே இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு 1 மார்க் இன்டீரியராக உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் நீட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா இதுலேருந்து நிறைய 1 மார்க் இருக்குது. ஸோ லிசன் டு த கிளாஸ் விதவுட் ஸ்கிப்பிங் த வீடியோ. ஓகே, lab bacteria that grows in milk and converted into curd, and thereby it is digesting the milk protein casein. and small amount of curd that is added to fresh milk. fresh milk ஓட ஸ்டார்டர்ன்னு சொல்லுவோம் அல்லது இனாக்குலம், உர ஊற்றுறதுன்னு சொல்லுவோம். ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சுருப்பாங்க அம்மா, ஏற்கனவே இருக்கிற தயிர்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதில் ஊற்றுனாங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தா சூப்பர் கெட்டியான தயிர் நம்ம வீட்லேயே உருவாகிடும். இதுக்கு இந்த கொஞ்சோண்டு புறமோர் ஊற்றுறோம்ல, உரமோர் ஊற்றுறோம்ல, அதில் மில்லியன்ஸ் ஆஃப் லாக்டோபாசிலை இருக்குது. ஓகே, அண்ட் விச் அண்டர் சூட்டபிள் டெம்பரேச்சர், ஆமாம் இதுக்கு சூட்டபிள் டெம்பரேச்சரும் வேணும், கிரேட்டர் ஆர் லெஸர் தேன் 40 டிகிரி செல்சியஸ் இதுக்கு வேணும். and it multiply and convert milk into curd. so என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா this is the temperature to become curdle. yes, milk to become a curd. and curd is more nutritious. மில்கை விட curd வந்து ரொம்ப nutritious because it has got number of organic acids and vitamins. இதுவும் ரீசன் உங்ககிட்ட கேட்கலாம் why it is nutritious ன்னு சொல்லிட்டு. and prebiotics and probiotics, this can be asked in a differentiation, children. prebiotics அப்படின்னா it is a compound in food that is a fiber and that can induce the growth of or the activity of the beneficial microorganism. but probiotics அப்படின்னா they live microorganisms intended to provide health benefits when consumed. இதை சாப்பிட்டாச்சுதுன்னா அவங்களுக்கு பெனிஃபிட். and generally improving by the restoring the gut flora, நம்மளுடைய குடலில் இருக்கிற உயிரினங்களை இது வாழ வைக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் பாக்டீரியா நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ், அதனால தான் வயிறு சரியில்லை அப்படின்னா வெறும் தயிர் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுங்கள், குடலில் நம்மளுடைய இன்டெஸ்டைனில் பாக்டீரியா நல்ல பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளர வைக்கிறதுக்காக. ஸோ இது கொஞ்சம் உள்ளே போயிடுச்சதுன்னா அங்கே உள்ளே போய் வளர வைக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஓகே, அண்டு பிளெயினாக சாப்பிடுங்க, பிளாண்டாக சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க அப்படின்ற காரணம்லாம் இதனால தான். அண்ட் யோகட், இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மில்க்கு. பாலை புளிக்க வைக்கிறது மூலமாக யோகட் செய்கிறோம். இதுவும் தயிர் வகைகளில் ஒன்று தான், ஆனால் இது நீர் ஜாஸ்தி இருக்கும்.
பால் கட்டி ஆயிடுச்சு, தயிர் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஒரு தண்ணி வரும்ல, அதுதான் யோகட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் லாக்டிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அஸ் அ பை ப்ராடக்ட். இந்த யோகட்டுக்கு பை ப்ராடக்ட்டு லாக்டிக் ஆசிட். அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் சச்சஸ் எதெல்லாம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ், தெர்மோஃபிலஸ், லாக்டோபாசிலஸ், பல்காரிக்கஸ். They coagulate the milk protein and they convert the lactose in the milk to lactic acid. And the flavor in the yogurt, அந்த புளிப்பு தன்மை இருக்கு இல்லையா அந்த தயிரில், என்ன காரணம் அப்படின்னா அசிட்டால்டிஹைட் மூலமாக தான் இந்த தயிரோடைய டேஸ்ட் வருது. அசிட்டால்டிஹைட், இதை ஒரு 1 மார்க்கு கேட்கலாம். ஓகே, இப்போ இதுலேயே எத்தனை 1 மார்க் எத்தனை 2 மார்க்குன்னு மிஸ் சொல்லிட்டேன் பாருங்க. And cheese, it is a dairy product produced in a wide range of flavors and textures and is formed of coagulation of milk protein casein. What is the name of the milk protein கேட்கலாம்? casein. And cheese production பண்ணும்போது milk is usually acidified மாற்றிடுவாங்க, புளிக்க வச்சுருவாங்க. அண்ட் என்சைம் ரென்னட் தான் ஆட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா பால் வந்து திரியறதுக்கு, பால் கட்டி ஆகுறதுக்கு. அண்ட் சாலிட்ஸ், அப்புறம் அந்த கட்டியான அது திரியாக இருக்கிறத செப்பரேட் பண்ணிடுவாங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி சீஸாக மாற்றிடுவாங்க. அண்ட் மோஸ்ட் சீஸ் ஆர் மேட் வித் ஸ்டார்டர் பாக்டீரியா லாக்டோகோக்கஸ், லாக்டோபாசிலஸ் ஆர் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ். இது மூலமாக தான் இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணி தான் சீஸ் செய்கிறாங்க. ஒரு வேளை உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இது ஒரு 1 மார்க்காக இருக்கலாம், அல்லது 2 மார்க்கில் இந்த 3 பேரையும் கேட்கலாம். அண்ட் யோகட் பார்த்துட்டோம், நம்ம சீஸ் பார்த்துட்டோம். இப்போ பன்னீர் பார்க்கலாம். பன்னீருங்கிறது காட்டேஜ் சீஸை தான் பன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் அ ஃப்ரெஷ் சீஸ் காமன் இன் சவுத் ஏஷியா. அதுவும் இந்தியாவில் பன்னீர் தெரியாத ஆளே கிடையாது. பன்னீர் ஆள் இல்லை. பன்னீர் வந்து கல்யாண வீட்டிலலாம் தெளிப்பாங்களே அந்த பன்னீரும் இல்லை. ஒயிட் கலரில் ரெக்டாங்கிளாக சாப்பிடுவோமே பன்னீர் பட்டர் மசாலா, அந்த பன்னீர். இட் இஸ் மேட் பை கர்ட்லிங் மில்க் வித் லெமன் ஜூஸ். பாலில் லெமன் ஜூஸை ஊற்றி புளிக்க வச்சு திரியாக ஆக்கி, அல்லது வினிகரு அண்ட் அதர் எடிபிள் ஆசிட்ஸ் ஊற்றி செய்கிறாங்க. அண்ட் லார்ஜ் ஹோல்ஸ் இன் த ஸ்விஸ் சீஸ் இஸ் டியூ டு த production of large amount of carbon dioxide by the bacterium Propionibacterium shermani அப்படிங்கிற இந்த பாக்டீரியம் தான் சீஸில் ஒரு பெரிய ஓட்டையை உருவாக்கி கொடுக்குது. இது அதை ஸ்விஸ் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுவும் ஒரு 1 மார்க் கொஸ்டின், யூ மார்க் இட். அண்ட் த டோ யூஸ் இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் இட்லிஸா, இட்லி உருவாக்குறதுக்கு மாவு புளிக்க வைக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா இட்லிக்கும் தோசைக்கும் பாக்டீரியா லியூகோனாஸ்டாக் மெசென்டராய்டிஸ், இந்த பாக்டீரியாவால் தான் நம்ம வீட்டில் மாவு புளிக்கிறது, தோசைக்கு இட்லிக்கெலாம் நடக்குது. இப்போ நான் மாவு ஊற்றி வச்சுட்டு வந்திருக்கேன் மிஸ்ஸு. ஸோ நாளைக்கு காலையில் எனக்கு அது நல்ல மாவாக ஃபர்மெண்டடாக இருக்கும் அப்படின்னா அது உள்ள என்ன இருக்குது வரப்போகுதுன்னா லியூகோனாஸ்டாக் மெசென்டராய்டிஸ் இருக்குது. Whereas dough used in the baking bread fermented by Saccharomyces cerevisiae, இது வந்து பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லணும். இது வந்து இட்லி தோசைக்கு வந்து லியூகோனாஸ்டாக் இல்லையா. பட் பேக்கரியில் யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெட்டு செய்கிறதுக்கு, பன்னு செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது எதுனா Saccharomyces cerevisiae. இது வந்து பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே. அண்ட் ஃபர்மெண்டேஷன் ஆஃப் குளுக்கோஸ், சர்க்கரையை புளிக்க வைக்கிறது. ஸோ மெயின்லி ஃபார்ம்ஸ் எத்தில் ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லீவனிங். லீவனிங் அப்படின்னா மறுபடியும் புளிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். லீவனிங் ஆஃப் த டோ, மாவை புளிக்க வைப்பது. அண்ட் வென் லீவன்டு டோ இஸ் பேக்ட், இந்த புளிச்சது மாவு பேக் பண்ணும்போது போத் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தில் ஆல்கஹால் இவாப்ரேட் ஆகிடும். மாவுக்குள்ளே இருக்கிற கார்போஹைட்ரேட்டும் எத்தில் ஆல்கஹாலும் இவாப்ரேட் ஆகி வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது தான் அந்த ப்ரெட்டில் ஓட்டையாக இருக்கிறது, அந்த சாஃப்ட்னஸும் இதனால தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ சாஃப்ட்னஸ் ஆஃப் த பிரெட், அந்த ஓட்டையாக ப்ரெட்டில் இருக்கிறதுனுடைய காரணம் என்னது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப்
carbon dioxide and ethyl alcohol that evaporates from the making of the bread. Okay, and single cell protein SCP. SCP அப்படின்னா it refers to the edible unicellular microorganism called spirulina. ஸ்பைருலினாவை தான் சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, protein extracts and from the pure or mixed clusters, mixed cultures of algae, yeast, fungi, bacteria may be used as an ingredient or a substitute for protein rich food, and it is suitable for the common human consumption or animal feed க்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? This is about the single cell protein. Now coming to microbes in industrial products. Microbes are used to synthesize a number of products valuable to human beings. Products like beverages, antibiotics, organic acid, amino acid, vitamins, biofuel, single cell protein, enzyme, steroids, vaccine, pharmaceutical drugs. Habba, இது எல்லாத்தையுமே can be used or manufactured using the microbes in the industries. Okay, and production on a large scale requires growing microbes in a very large vessel called, இந்த microbes எதில் வளர்ப்பாங்க அப்படின்னா fermentersல வளர்ப்பாங்க. அண்ட் இந்த பயோ ரியாக்டரை தான் ஃபர்மெண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ க்ளோஸ்டு வெசல் வித் அடிக்வேட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஏரேஷன், அஜிடேஷனு, டெம்பரேச்சர், pH கண்ட்ரோலு, ட்ரெயின் ஆர் ஓவர்ஃப்ளோ வெண்ட்டு டு ரிமூவ் த வேஸ்ட் பயோமாஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்து கரெக்டான ப்ரப்போர்ஷனில் வச்சு அந்த பயோ ரியாக்டர் ஃபர்மெண்டரில் மைக்ரோப்ஸை வளர்க்க வைப்பாங்க. அதனால தான் இவ்வளவும் நமக்கு நடக்குது. நீங்கள் பாருங்கள் பிரெட். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு see this. பார்த்தீங்களா, போரஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட் நான் இங்கே பார்த்துக்கிறேன். கேன் யூ see this children? இதோ இங்கெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்கா? அண்ட் இட்ஸ் வெரி சாஃப்ட். இந்த சாஃப்ட்னஸும் இந்த போரஸும் ஏன் அப்படின்னா, அதோ பியும்போது சாஃப்ட்னஸ் இருக்கா, ஹாலோவாக இருக்கா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தில் ஆல்கஹால். இதெல்லாம் இந்த ஹோல்லாம் அதுதான். அதுதான் இவாப்ரேட்டடாக இதில் இருக்குது. புளிக்க வச்சுருக்காங்க இதை, அதுக்கப்புறம் பேக் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரெட்டை. ஓகே, சரி. Now coming to antibiotic production. What is this antibiotic production? Antibiotic production பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே மிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? ஆன்டிஜன், ஆன்டிபாடிஸ் சொல்லி கொடுத்தேன்னா, ஆன்டிஜன்னு ஜெர்மா உள்ளே வருதா, நம்மளோட பிளட் வெசலில் ஆன்டிபாடிஸ் க்ரியேட் ஆகுமா, ஆன்டிபாடிஸ் க்ரியேட் ஆகி இதை சாகடிக்குமா ஆன்டிஜனை. அப்புறம் அப்படியும் அப்படி சாகடிக்கும் போது தான் ஃபீவர் வருமா நம்மளோடது, ஃபீவர் மெக்கானிசமா. அப்படியும் இது சாகலைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோமா, போகும்போது ஆன்டிபயோட்டிக் தருவாங்களா. இந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனே மைக்ரோப்ஸ் மூலமாக தான் நடக்குது, மைக்ரோப்ஸ் மூலமாக தான் செய்கிறாங்க. அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் children. They are nothing but the chemical substances. They are produced by the microorganisms which can kill, retard the growth of the other disease causing microbes. Even in the low concentration இருந்தாலும் இந்த ஆன்டிபயோட்டிக்கு அதனுடைய வளர்ச்சியை நிறுத்திவிடும் அல்லது சாகடித்து விடும். ஓகே, இந்த ஆன்டிபயோட்டிக்னா மீனிங் என்ன தெரியுமா? ஆன்டினா ஆப்போசிட்டு, பயோட்டிக்னா லைஃப் இல்லையா? ஸோ லைஃபுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது தான் ஆன்டிபயோட்டிக். அப்போ நம்ம எத்தனை முறை நம்மளோட உடம்புல ஆன்டிபயோட்டிக் அனுப்புகிறோம் அப்படின்னா அத்தனை முறையும் உயிருக்கு எதிராக அப்படின்னு அர்த்தம். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூஸ் டு ட்ரீட் என்னது டிசீசஸ் லைக் பிளேக், மெனிஞ்சிட்டிஸு, டிப்தீரியா, சிஃபிலிஸ், லெப்ரசி, டியூபர்குலோசிஸ். இது எல்லாமே ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஆன்டிபயோட்டிக் போட்டால் தான் இதெல்லாம் சுகமாகும் அப்படின்ற வியாதிகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். அண்ட் செல்மேன், வேக்ஸ்மேன்
he only discovered streptomycin, and it was first used that he was the first one to use the term antibiotic in 1943. அம்மா இதில் ஒரு குழப்பமான கேள்வி உண்டு. யார் இவர்? செல்மன் வேக்ஸ்மேனு. இவர் தான் ஸ்ட்ரெப்டோமைசினை கண்டுபிடிச்சாரு. அண்ட் ஹீ இஸ் த ஒன் ஹூ கேவ் த நேம் ஃபஸ்ட்டு டேர்ம் ஆன்டிபயோட்டிக்குங்கிறத சொன்னார். எப்போனா 1943. ஓகே, இதுக்கு அப்புறமா ஒன்று கேட்பேன், அப்போ நீ ஒழுங்கான ஆன்சரை சொல்லணும். ஓகே, he is the one who discovered streptomycin, and he is the one who first used the term called antibiotic. This is not the first antibiotic. Able to get me? Question is there. What is the first antibiotic அப்படின்னா இது கிடையாது ஆன்சரு. ஆன்சர் வேறு, இனிமேல் தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் யூஸ்டு பை செல்மன் வேக்ஸ்மேனு ஆன்டிபயோட்டிக். அவர் கண்டுபிடிச்ச ஆன்டிபயோட்டிக் பேர் streptomycin. And while working on Staphylococcus bacteria, Alexander Fleming, though வராருப்ப நம்மளுடைய ஹீரோ, he observed a green mold growing in one of his unwashed culture platesல mold வந்து வளர ஆரம்பிச்சிச்சான். அப்போது அந்த இதை சுற்றி அரவுண்ட் விச் ஸ்டாஃபிலோகோக்கி குட் நாட் க்ரோ, அதை சுற்றி ஸ்டாஃபிலோகோக்கையால் வளர முடியலை. அப்போ தான் யோசித்தார், அட இதை சுற்றி அப்போ பாக்டீரியாவால் வளர முடியல அப்படின்னா அப்போ அந்த பாக்டீரியாவை சாகடிக்கிறதுக்கு இதையே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினச்சார். ஸோ ஹி ஃபவுண்ட் தட் இட் வாஸ் டியூ டு த கெமிக்கல் ப்ரொடியூஸ்ட் பை த மோல்ட் அண்ட் ஹி நேம்ட் இட் ஆஸ் பெனிசிலின். ஸோ அதுக்கு பெனிசிலின் அப்படின்னு பேர் வச்சார். அண்ட் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்கு டிஸ்கவர்டு பை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஒன்லி. எப்போ? 1926. ஸோ இவர் 1926 கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்ட்ரெப்டோமைசின், இது பாரு 1943. ஓகே, புரிஞ்சிருச்சா இப்போது? ஸோ கொஸ்டினை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அகெயின் திஸ் இஸ் அ நீட் கொஸ்டின் and it's a competitive question, public examination question also. And penicillin is produced by the fungi Penicillium notatum அப்படிங்கிற ஃபங்கைலேருந்து தான் வந்துச்சு. அண்ட் பென்சிலியம் கிரிசோஜீனம் அப்படிங்கிறதுல உருவாக்கி வந்தார். இட் இஸ் அ பாக்டீரிசைடல் ஆன்டிபயோட்டிக்ஸ் தட் கேன் கில் பாக்டீரியா. இந்த பென்சிலின் எதுக்கு ஆப்போசிட் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டால் பாக்டீரியாவை கொல்றது அப்படின்னு சொல்லணும். அண்ட் இன் ஆக்ஷன் அண்ட் இன்ஹிபிட்ஸ் சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல் வாலையே இது வளராமல் தடுத்து நிறுத்துகிறோம். அண்ட் பென்சிலின் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் குயின் ஆஃப் ட்ரக். ஆமாம், இந்த பென்சிலினுக்கு குயின் ஆஃப் ட்ரக் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன் அப்படின்னா இதனோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து இஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக் அண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் மச் லேட்டர் பை ஏர்னஸ்ட் செயின் அண்ட் ஹார்வர்ட் ஃப்ளோரி. இவங்க 2 பேரும் தான் அதனுடைய எஃபெக்டிவ்னஸை கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா கண்டுபிடிச்சாங்க. அண்ட் வென் தே ட்ரீட்டட் த wounded soldiers, எப்போது செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது நிறைய பேர் அடிபட்டாங்க, வெந்து போயிடுச்சு அவங்களோட உடம்பு. அப்போது பாக்டீரியல் டிசீஸ் வராமல் இதை பாதுகாத்துக்கிட்டாங்க, பென்சிலின் கொடுத்தாங்க. ஓகேவா? ஃப்ளெமிங், செயின், ஃப்ளோரே இவங்க எல்லாருக்குமே நோபல் ப்ரைஸ் 1945 பெனிசிலின் கண்டுபிடிச்சதுனால கிடைச்சிது. ஃப்ளெமிங் தான் கண்டுபிடிச்சாரு, ஆனால் அதனுடைய முழு வீரியத்தன்மையை கண்டுபிடிச்சது செயினோ ஃப்ளோரியும்ல. அதனால் இவங்க 3 பேருக்குமே கூட்டாக நோபல் ப்ரைஸு 1945 கிடைச்சிச்சு. அண்ட் ஆன்டிபயோசிஸ் அப்படிங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி விச் ஹேஸ் த எபிலிட்டி டு கில் த ஜெர்ம்ஸ் that is present in antibiotics. Okay, kill the microorganism. Broad spectrum antibiotics அப்படின்னா it can act against a wide range of disease causing bacteria. நிறைய வியாதிகளை கொண்டு வர பாக்டீரியாவை கொல்றதுக்கு பேர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லணும். அதுவே நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் இட் இஸ் வெரி ஆக்டிவ் அகெயின்ஸ்ட் அ செலக்டட் குரூப் ஆஃப் ஒரு சில பாக்டீரியல் டைப்புக்கு மட்டும்தான் இது வந்து ஃபைட் அகெயின்ஸ்ட் பண்ணி அந்த பாக்டீரியாவை சாகடிக்கும். இது நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது அகெயின் ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அண்ட் ஹீ இஸ் அவர் ஹீரோ. டிஸ்கவரி ஆஃப் பெனிசிலின், பென்சிலியம்
கிறிசோக்னியம், இது ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ், இது ஸ்ட்ரக்சர். And hypersensitivity reaction is a major problem within the use of penicillin. அம்மா இது ஒரு 2 mark கொஸ்டின்மா, இது கம்பல்சரி கொஸ்டின், இது புரிஞ்சுக்கலாம். இட் ரிசல்ட்ஸ் இன் நாசியா, வாமிட்டிங்கு, வீசிங் வந்துடும், அல்டிமேட்லி கார்டியோவாஸ்குலர் ஹார்ட்டே நின்று போயிடும் பெனிசிலின் ஒரு ஆளுக்கு ஒத்துக்கலைன்னா. அதனால் என்ன சர்ஜரி நடந்தாலும் இல்லை என்ன புதுசாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு ஏதாவது மருந்தில் அலர்ஜி இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மருந்தில் ஏதாவது அலர்ஜி இருக்கான்னு கேட்குறது இந்த பென்சிலினை பற்றி தான். இதுக்கு பேர் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் அர்த்தம். இந்த மருந்து கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுன்னா கூட அந்த ஆள் செத்து போகிற அளவுக்கு இது பிரச்சனையை உருவாக்கிடும். ஆனால் இதே பெனிசிலியம் தான் உயிரை காப்பாற்றுறதுக்கும் உதவியாக இருக்குது. அதனால் யாருக்காவது சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஊசி போடுவாங்க, இப்படி ஒரு மார்க் பண்ணிடுவாங்களே, என்ன ஊசி அது, டெஸ்ட் ஊசி போடுவாங்க. ஓகே, கொஞ்சோண்டு நாளைக்கு தான் அந்த ஊசியை நம்ம உடம்புல ஏற்ற போகிறாங்க. ஆனால் இன்றைக்கே ரொம்ப மைன்யூட்டாக கொஞ்சோண்ட டைல்யூட் பண்ணி கொஞ்சமாக ஏற்றுவாங்க. இங்கே ஏற்ற மாட்டாங்க, இங்கே ஏற்றுவாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டு தெரியும் எங்கே இருக்குது, எங்கே அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, அனுப்பி பார்ப்பாங்க 6 hours அரிக்குதா, வேறு ஏதாவது இங்கே ரியாக்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி இந்த ரியாக்ஷன் அவங்க சொல்கிற மணி நேரங்கள் வரைக்கும் வரலன்னா உன்னுடைய உடம்பு அந்த குறிப்பிட்ட மருந்துக்கு அலர்ஜி இல்லைன்னு அர்த்தம். மற்றபடி இந்த மாதிரி டெஸ்ட் ஊசி போடாமல் அவசரத்தில் ஊசி போடும்போது ஊசி போட்டாங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற கதையெல்லாம், அந்த ஹாஸ்பிட்டல் தப்புன்னு சொல்கிற கதையெல்லாம் இந்த மருந்துகளால் தான். ஓகே, and to check the sensitivity reaction, doctors use a needle to prick the forearm of the patients to give a weak dose of penicillin, and an itchy red region in the forearm is an indication that the patient is allergic to penicillin. This test is important before administration of the penicillin to a patient. Okay, ஒருவேளை சொரியது இச்சிங்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அது அலர்ஜின்னு அர்த்தம். அந்த மருந்தை தரவே மாட்டாங்க அந்த உடம்புல அந்த பேஷண்ட்டுக்கு. அண்ட் டெட்ராசைக்ளின் is an antibiotic. It is a broad spectrum bacteriostatic antibiotic, an antibiotic that limits the growth of the bacteria and that stops the microbial protein synthesis. And chlortetracycline is the first antibiotic of this group. இது இப்போ இதையும் நீ குழம்பிடக்கூடாது. டெட்ராசைக்ளின் ஃபேமிலியில் chlortetracycline தான் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக். It is isolated from the cultures of the Streptomyces aureofaciens. இதிலிருந்து பிரித்து எடுத்தாங்க. And streptomycin is a broad spectrum antibiotic and it is isolated from the Actinomycetes and Streptomyces griseus. It is a bactericidal against both gram-positive bacteria and negative bacteria, especially mycobacterium. mycobacterium tuberculosis-க்கு எதுன்னு கேட்பாங்க. அது என்னதான், இதோ Streptomyces griseus. Okay, and antibiotics such as erythromycin, chloromycetin and grezofulvin, neomycin, kanamycin, bacitracin, இது எல்லாமே they are isolated as a microbial products. Okay, and coming to antibiotic resistance. What is this antibiotic resistance? நம்மளோட உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சும்மா உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, எனக்கு ஜுரம் வருது அப்படின்னு ஆன்டிபயோட்டிக் ஒரு ஆள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய உடம்பு ஆன்டிபயோட்டிக்குக்கே வேலை செய்யாமல் போயிடும். அண்ட் ஓவர் டோசேஜ் கொடுத்தா கூட அவங்களோட உடம்பு ரியாக்ட் ஆகாமல் போயிடும். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 3 mark கொஸ்டின். நாட் ஒன்லி 3 mark கொஸ்டின், இது லைஃப் கொஸ்டின். நமக்கு இப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களோட இம்யூன் பவர் ரொம்பவே கம்மியாயிடும். இனிமே எப்படிப்பட்ட கிருமிகள் அவங்களோட உடம்புல போனாலும் ஆன்டிபயோட்டிக்கு அது வேலை செய்யாது. அப்படின்னா இப்போது இருக்கிற காலகட்டத்துலேயும் நம்மளுடைய உடம்பும் அப்படி தான் மாறிச்சு. மிஸ் இந்த லெசனை லாஸ்ட் இயர் டீச் பண்ணும்போது ரொம்ப ஆதங்கத்தோடு இதை டீச் பண்ணேன் நான்.
இம்யூனிட்டியே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் யூ ஹாவ் டு அவாய்ட் தட் அப்படின்னு. ஆனால் கொரோனா நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குதுன்னா 10 மாதமாக கிட்டத்தட்ட யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகலை, யாருமே அந்த அளவுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுக்கவே இல்லை. அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் எடுக்கலைன்னா கூட நம்மளோட உடம்பு தாங்குது அப்படிங்கிற உண்மையை கொரோனா நமக்கு படித்து கொடுத்திருக்கிறது. ஸோ antibiotic resistance occurs when bacteria develop the ability to defeat the drug designed to kill or inhibit their growth. It is one of the most acute threat to public health. Antibiotic resistance is accelerated by the misuse and overuse of the antibiotics as well as poor infection prevention control. Antibiotics should be used when prescribed by certified health professional. When the bacteria become resistant, antibiotics cannot fight against them and bacteria multiply. Narrow spectrum antibiotics are preferred over broad spectrum antibiotics. இதை கேட்பாங்க. And they effectively and accurately target the specific pathogen and it is called superbug. It is a term used to describe the strains of the bacteria that are resistant to the majority of antibiotics commonly used today. Okay, hope you understood. We will continue in the next part of the video.